ஏஎஃப்ஓக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு டெஸ்ட் சீரிஸோட பக்காவான கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி ஒரு நல்ல பேட்ச் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே பக்காவா டிசைன் பண்ண பேட்ச் தான் நம்முடைய கான்குவர் பேட்ச். நம்முடைய கான்குவர் பேட்ச் கமிங் May 10 அன்னைக்கு நம்ம முடிஞ்ச May 10 அன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் கடந்து போச்சு. இந்த 9 நாளுக்கான போர்ஷனை மிஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க மிஸ் பண்ண போர்ஷன்ஸை எப்ப வேணா நீங்க அட்டன் பண்ணிக்கிற மாதிரி நம்ம எல்லா ப்ரொவிஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் நம்முடைய கான்குவர் பேட்ச் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதா. நம்முடைய கான்குவர் பேட்ச் பத்தி எனக்கு இன்னும் ஃபுல்லா தெரியல நினைக்கிறீங்களா? சோ உங்களுக்காக நம்முடைய கான்குவர் பேட்ச் என்னெல்லாம் ஃபிக்ஸ் இருக்கு போதுன்னு சொல்லி திருப்பி ஒரு பிரசன்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம உங்களுக்கு டீடைலா கொடுக்க போறோம். இந்த வீடியோ முடிவுல நம்ம கான்குவர் பேட்ச் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா இல்லையான்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்முடைய கான்குவர் பேட்ச்ல மொத்தம் 5 செக்மெண்ட்ஸ் இருக்குங்க. அதாவது 5 ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் ரிவைவல்ங்க. அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு போயிட்டு வரதே ஒரு போருக்கு போயிட்டு வர மாதிரி. ஜெயிச்சிட்டா சந்தோஷம், ஆனா தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது கொடுக்குற வழி ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஸோ அதுல இருந்து மீண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. திருப்பி ட்ராக்கு வந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நம்மள திருப்பி ட்ராக்கு கொண்டு வரதுக்காக தான் ரிப்பீட்டர்ஸ் ரிவைவல். இது நீங்க லாஸ்ட் டைம் மிஸ் பண்ண சான்ஸை மறந்துட்டு நீங்க புதுசா திருப்பி என்டர் ஆகி உங்களோட ட்ராக்கு வருது. அதாவது உங்களோட ஸ்டடி ஹேபிட் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ரிப்பீட்டர்ஸ் ரிவைவல். இங்க நீங்க டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்க போது அண்ட் உங்களுடைய மெமரி மேட்ரிக்ஸ் செகண்ட். சோ ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிவைவ் ஆயிட்டீங்க அப்படின்னா ரிவிஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ரிவிஷனுக்காக இருக்க ஃபேஸ் தான் மெமரி மேட்ரிக்ஸ். இது முடிக்கிறப்ப நீங்க அடுத்து கண்டிப்பா பிரிலிம்ஸ்க்கு நியர்பை வந்துருவீங்க. சோ உங்க பிரிலிம்ஸ் பவர் பிளேல உங்க பிரிலிம்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உங்களை பக்காவா ட்ரெயின் பண்றதுக்கு தான் பிரிலிம்ஸ் பவர் பிளே. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் முடிஞ்சது மெயின்ஸ் மாஸ்டரி. அப்சல்யூட்லி. சோ வந்து மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றது மெயின்ஸ் மாஸ்டரி. அண்ட் லாஸ்டா இன்னொரு செக்மெண்ட் இருக்கு. அதான் நம்மளுடைய இன்டர்வியூ ஃபைனல் ஸ்பிரிண்ட். சோ இங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் கிடையாது. இதுல உங்களுக்கு பக்காவான கைடன்ஸ் கொடுக்க போறோம். சோ இந்த இன்டர்வியூலயுமே உங்களுக்கு நிறைய வந்து உள்ள ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ என்னன்னு ஒண்ணா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்முடைய ரிப்பீட்டர்ஸ் ரிவைவல். அதாவது ஒரு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம ஒரு எக்ஸாம் கொடுத்து அதுல வந்து அட்டெண்ட் வந்து நம்ம சக்சஸ் ஆகாம திருப்பி அட்டன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். சோ அந்த விஷயத்துல வந்து நம்ம திருப்பி ரிவைவ் ஆகி டாபிக் வைஸ் கவர் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அது மென்டலா நம்ம ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே மென்டலி நம்ம ரொம்ப டவுன் ஆயிருவோம். சோ நம்ம திருப்பி ரிவைவ் பண்றதுக்காக தான் ரிப்பீட்டர்ஸ் ரிவைவல். இந்த ரிப்பீட்டர்ஸ் ரிவைவல் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் 100 days ப்ரோக்ராம் இருக்க போது கிட்டத்தட்ட உங்களுக்கு May 10 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். August 17 வரைக்கும் இருக்க போது. நீங்க இப்போ நம்மளோட பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணல, நான் ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு 10 days மிஸ் பண்ண நினைக்கிறீங்க, நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நம்முடைய டெஸ்டஸ் வந்து பாத்தீங்கன்னா May 10 இருந்து இந்த May 19 வரைக்கும் அப்லோட் பண்ண டெஸ்ட் எல்லாமே நீங்க எப்ப வேணா நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே கவர் ஆக போகுது. அதாவது டாபிக் வைஸ் டெஸ்ட் மெயின்ஸ்ல இருக்க போறதுனால நீங்க எல்லா சப்ஜெக்ட்ல அதாவது எல்லா சப்ஜெக்ட்ல இருக்க கண்டென்ட்மே படிச்சிருவீங்க. ஒரு எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பிடிக்காத சப்ஜெக்ட் நீங்க பிரிச்சு படிக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட டாபிக் தான் படிக்க போறீங்க. அந்த டாபிக் நீங்க படிச்சே ஆகணும். சோ உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பிடிக்காத சப்ஜெக்ட்னே கிடையாது, எல்லா சப்ஜெக்டும் படிக்க வைக்கிறதா இந்த ரிப்பீட்டர்ஸ் ரிவைவலோட ஒரு மேஜரான கோல் வச்சுக்கோங்க. சோ அடுத்து வந்து உங்களுக்கு இது 1-to-1 மென்டாரிங் இருக்க போகுது. நீங்க வீக்லி வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதாவது ஏதாவது கிரைசிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வந்து பக்கான 1-to-1 மென்டாரிங் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது ரிப்பீட்டர்ஸ் ரிவைவல் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது ஒரு லாஸ்ட் அட்டெம்ப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா டவுன் ஆயிருக்கும். சோ வந்து அதை நம்ம திருப்பி மோட்டிவேட் ஆகி நம்ம வந்து நம்மளோட ஸ்டடி ஹேபிட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த ரிப்பீட்டர்ஸ் ரிவைவல். அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபர்ஸ்ட் நாள் படிக்கிறதுக்கும் 100 நாள் படிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். அதாவது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் படிச்சதுக்கும் லாஸ்ட் நாள் படிக்கிறதுக்கும் டைம் டிஃபரன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு நீங்க ரிப்பீட்டரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 4 ஹவர்ஸ்க்குள்ள படிக்கிற மாதிரி தான் ஒரு நாளைக்கு நம்ம எல்லாமே ஸ்கெடியூல் பண்ணிக்கிறோம் டாபிக் எல்லாமே. சோ வந்து நீங்க அதை நம்மளோட ஆப்ல வந்து அதோட ஷெட்யூல் வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அந்த ஷெட்யூலை ஃப்ரீயா போய் பாத்துக்கலாம். செகண்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெமரி மேட்ரிக்ஸ். மெமரி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தா 40 days இருக்க போதுங்க. நம்ம ரிப்பீட்டர்ஸ் ரிவைவல் ஆல்ரெடி டாபிக் வைஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். இந்த மெமரி மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் இருக்க போது, அதாவது ஒரு 5 days உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவோம். அந்த 5 daysல ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டை நீங்க வந்து ரொம்ப தரவா படிக்கணும். அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ், அதாவது மேக்ஸிமம் பாசிபிள் கொஸ்டின்ஸ் வந்து அந்த சப்ஜெக்ட் என்னென்ன கேட்க முடியுமோ அதை நம்ம A4 ஸ்டாண்டர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறோம். சோ நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 200 கொஸ்டின்ஸ் வந்து ட்ரெயின் ஆயிருப்பீங்க. அட் லாஸ்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு இது 40 days பீரியட் இருக்க போது. சோ 8 சப்ஜெக்ட் கிட்ட, அதாவது 8 டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. அதாவது 1600+ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பக்காவா ரெடி ஆயிருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பக்காவா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நீங்க என்ன சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க, என்ன சப்ஜெக்ட்ல ஸ்லோவா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே கம்பேர் பண்றதுக்கு ஒரு பயங்கரமான ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட் தாங்க நம்மளுடைய மெமரி மேட்ரிக்ஸ். இதே நேரத்துல ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து படிச்சுட்டே இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு கேப் விட்டா நம்ம கண்டிப்பா மறக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம், ஒரு காமன் விஷயம். மறக்கிறதுங்கிறது ஒரு தப்பு கிடையாது, அது வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான். அந்த மாதிரியே நம்ம தடுக்கவும் முடியாது. சோ அதுக்கிட்ட போன ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் நம்ம டச் இருந்துட்டே இருக்கணும். சோ இந்த மெமரி மேட்ரிக்ஸ்லயே நம்ம 2 days ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் டெஸ்ட் இருந்துட்டே இருக்க போது. பிரிலிம்ஸ்க்கான செக்ஷன் டெஸ்ட் இருந்துட்டே இருக்க போது வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு நீங்க அந்த டச்ல இருந்துட்டே இருக்கணும், அந்த ஃப்ளோல இருந்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக.
அடுத்து உங்களுக்கு இதுல டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கீம் கவர் பண்ணிடுவோம். ஏன்னா நீங்க ஒரு 40 டேஸ்ல வந்து ஒவ்வொரு ஸ்கீமா படிக்கிறப்ப 40 ஸ்கீம் நல்லா தரவாயிருவீங்க. நம்ம முக்கியமான ஸ்கீம்ஸ் எடுத்தால 30 ஸ்கீம் தான் கிட்டத்தட்ட முக்கியமான ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ 40+ ஸ்கீம்ஸ் நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி ஒரு ஸ்கீம் தான் படிக்க போறீங்க. ஸோ அதை பக்கா ஷெட்யூல் பண்ணி நம்ம அதுவுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இது வந்து நீங்க வீக்கர் செக்ஷன்ஸ்ல என்னெல்லாம் இருக்கீங்க, வீக்கர் சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா கூடிய ஒரு செக்மெண்ட் தான் இது. இதுலயுமே உங்களுக்கு 1-to-1 மென்டாரிங் வந்துடும். அதே மாதிரி டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின்ஸ் ஹேண்டில் பண்ற ஸ்டாஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவுமே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெமரி மேட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லாஸ்ட் வந்து மெயின்ஸ் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா திருப்பி படிச்சிருக்கனால நிறைய ஒரு புரிதல் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் டெஸ்ட் போயிட்டே இருப்பீங்க. சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் அனிமல் ஹஸ்பண்டில் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமல் பாசிபிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து IBPS என்னெல்லாம் கேட்க பாசிபிள் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்க போகிறோம். அதில் நீங்கள் நிறைய செக்யூர் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா ஓகே நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமாக பூஸ்ட் ஆகுங்க. அடுத்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இதனால என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பயங்கரமாக பூஸ்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ப்ராப்ளம். ஒன்ஸ் இந்த செக்மெண்ட்லாம் முடிஞ்சு வரதுக்கே நமக்கு கிட்ட ப்ரிலிம்ஸ் நெருங்கிடும். அதாவது October 1 கிட்ட வந்துடும். ஸோ இந்த October 1 இருந்து ப்ரிலிம்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 54 டேஸ் கிட்ட உங்களுக்கு டியூரேஷன் இருக்கு. இந்த டியூரேஷன்ல ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவா ப்ரிலிம்ஸ் மட்டுமே நல்லா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதனால மெயின்ஸ் கைவிட போறது கிடையாது. ஏன்னா டச்ல இருந்துட்டே இருந்தோம்னா தான் நமக்கு வந்து மெமரியில் இருந்துட்டே இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நாள் ஒரு கேப் கொடுத்தோம்னா கண்டிப்பா மெயின்ஸ் கொஸ்டின் மறந்து போயிடும். இது காமனான ஒரு விஷயம். அதனால ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் நம்ம மெயின்ஸ் வந்து அப்பப்போ தோற மாதிரி நம்ம வச்சுட்டே இருக்க போறோம். அதே நேரத்தில் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஃபோக்கஸ் கொடுக்க போறோம். இந்த ப்ரிலிம்ஸ் பாப்புலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மார்க் வந்து நீங்க எப்படி பூஸ்ட் பண்ணலாங்க இருக்காத நம்ம எல்லாமே பிளான் பண்ணி பண்ண போறோம். இதுல உங்களுக்கு மென்டாரிங் கொடுக்க போறோம். மென்டாரிங் யார் கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேங்கிங், அதாவது ஜெனரல் பேங்கிங்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா படிச்சிருப்பாங்க. பயங்கரமா படிச்சு இப்போ ஆபீசர் கூடிய ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சாரி இப்போ வந்து ஆபீசர் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்டாரிங் கொடுக்க போறாங்க. அதாவது உங்களுக்கு நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஆபீசர் இருந்தாலுமே அவங்க வந்து படிக்கிற ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்ல அவங்க ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் எடுத்து ஆப்டிடியூட் மட்டும் பயங்கரமா படிச்சிருப்பாங்க. ஆப்டிடியூட்ல பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸா கூடிய ஆபீசர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்டாரிங் கொடுக்க போறாங்க. இதே நேரத்தில் உங்களுக்கு டவுட் என்னெல்லாம் இருக்குமோ டவுட் கிளியரிங் செஷன் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த ப்ரிலிம்ஸ் பாப்புலர் முடியறப்ப உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்காவே பூஸ்ட் பண்ணி படிக்கிறனால ப்ரிலிம்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம நூக்கனுக்காக தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, அதாவது குவான்ஸ்ல ரிப்பீட்டடா நம்ம போட என்ன ஆகும் ஸ்பீட் அக்யூரசி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இருக்கும். என்னன்னா இப்போ நம்ம ஒரு குவான் செக்ஷன் எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதை கை வைக்கணும். இப்போ 50 கொஸ்டின் இருக்க போது 40 நிமிஷம் டைம் கொடுக்க போறாங்க. அந்த 50 கொஸ்டினை நீங்க வந்து எதை ஃபர்ஸ்ட் கை வைக்கணும் எதை வந்து லாஸ்டா கை வைக்கணும்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செக்ஷன் வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்க ஓனா பில்ட் பண்றக்கூடிய ஃபேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ் பாப்புலர். அடுத்து இந்த ப்ரிலிம்ஸ் பாப்புலர்ல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிருவீங்க. ப்ரிலிம்ஸ் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப கிளியரா இருப்பீங்க. அடுத்து என்ன ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பயங்கர கான்ஃபிடன்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் போய் நம்ம தட்டி தூக்கிட்டு வந்துடலாம். ஒன்ஸ் நீங்க ப்ரிலிம்ஸ் கான்ஃபிடன்ஸ் அட்டெண்ட் பண்ணாதான் மெயின்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய டைம் நீங்க கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதை ஃபர்ஸ்ட் மறந்துடாதீங்க. ப்ரிலிம்ஸ் வந்து நல்லா அடிச்சு வந்தோம்னா தான் ஒரு கான்ஃபிடன்ட்டா ஆமா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன் அடுத்த மெயின்ஸ் எடுத்து படிச்சு சொல்லிட்டு நம்ம ஈஸியா படிக்க முடியும். ஸோ ப்ரிலிம்ஸ் பாப்புலர்ங்கிறது ரொம்ப முக்கியமான செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் மாஸ்டரி. அதாவது ப்ரிலிம்ஸ் பாப்புலர் முடிச்சாச்சு. ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு அடுத்து என்ன மெயின்ஸ். ஸோ வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 days நம்ம கேப் கொடுத்துருவோம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே டிராவல் போயிட்டு வருவாங்க. ஸோ வந்து ஒரு நிறைய பேருக்கு டயர்டா இருக்கும். ஸோ வந்து ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம வந்து மெயின்ஸோட மாஸ்டர் வந்து ஆரம்பிக்க போறோம். இந்த மெயின்ஸ் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் இருக்க போகுது. இந்த மெயின்ஸ் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட் கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிவிஷனுக்கான டைம் குறைஞ்சிட்டே வரும். ஸ்டார்டிங் டாபிக் டெஸ்ட் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய டைம் வந்துருக்கும். நீங்க வந்து ஒரு டாபிக்கா படிச்சதுக்கு நாங்க நிறைய டைம் வந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயின்ஸ் அது செகண்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதுல உங்களுக்கு டைம் அப்படியே குறைஞ்சிருக்கும். அது 5 days தான் இருந்திருக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு. அடுத்து லாஸ்ட்ல நீங்க மெயின்ஸ் மாஸ்டர் வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம இதுக்கு மேல வந்து படிக்க போறது கிடையாது, ரிவைஸ் தான் பண்ண போறோம். ஸோ அந்த மெயின்ஸ் மாஸ்டர்ல உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்க டெய்லி ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் போட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த ஃபேஸ்ல நம்ம புதுசா படிக்க போறது கிடையாது, ஆல்ரெடி படிச்சதை நம்ம வந்து டெஸ்ட் போட்டு இருக்க போறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா தெரியாத கொஸ்டின்ஸ் வரதா செய்யும். அதை நம்ம அப்டேட் பண்ணி அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கணும். மூவ் ஆகி அதிகமாக டெஸ்ட் போட்டுருக்க ஃபேஸ் தான் மெயின்ஸ் மாஸ்டர். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெய்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கனால நீங்க டெய்லி அனலைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, டெய்லி டெஸ்ட் போட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு மெயின்ஸ் நீங்க நேரடியா நீங்க போய் மெயின்ஸ் வந்து ஒரிஜினல் மெயின்ஸ் எழுதுறப்ப உங்களுக்கு அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்காது. ஏன்னா 45 minutesல நீங்க 60 கொஸ்டின்ஸ் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. ஸோ அந்த ப்ராக்டிஸ் இருந்துட்டே இருக்கணும். அவங்க வந்து என்ன கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் கை வைக்கலாம், எந்த கொஸ்டின் கடைசியா கை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெயின்ஸ்லயுமே நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்கில் நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். அடுத்து மெயின்ஸ் மாஸ்டர்ல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மெயின்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின்ஸ் மாஸ்டர்ல நிறைய வந்து மெயின்ஸ் கான்செப்ட்ல ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருப்போம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் யூட்டிலைசேஷன். டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம எஃபெக்டிவ் யூஸ் பண்ணி பழகிருப்போம். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. ஸோ அந்த டெஸ்ட் ரிப்பீட்டட் நம்ம டெய்லி போட நமக்கு என்ன ஆகும், அந்த ஒரிஜினல் A4 மெயின்ஸ் பண்ணி நம்ம போடுறப்ப நமக்கு வந்து அங்கே மெயின்ஸ்ல போறப்ப நமக்கு வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வராது. நம்ம ப்ராக்டிஸ் ஆயிருப்போம் ஆல்ரெடி. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ என்னன்னா நம்ம பிலிம்ஸ் சொன்ன மாதிரி நீங்க மெயின்ஸ்லயுமே இப்போ உதாரணத்துக்கு நீங்க
ஜெனடிக்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இல்ல வந்து உங்களுக்கு வந்து நீங்க பயோடெக்னாலஜி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அந்த கொஸ்டின்ஸ் நீங்க வந்து கை வைக்கலாம். இல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணி அதை நான் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த கொஸ்டின் கடைசியாக கை வைக்கணும். ஏன்னா அந்த ஒருவேளை அந்த மெயின்ஸ் அந்த கொஸ்டின் கை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கை வச்சு நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். ஸோ நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம அட்டன் பண்ண வேணும்னு சொல்ல அந்த கொஸ்டின் கடைசியா படிக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணிடணும். அப்பதான் நமக்கு வந்து தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்றப்ப பிரச்சனை இருக்காது. நம்ம தெரியாத கொஸ்டின் ஸ்டார்டிங் எடுத்து வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்றதுனா பின்னாடி நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும், அதை அட்டன் பண்றதுக்கு நம்ம டைம் பத்தாது. ஸோ ஸ்டார்டிங் தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பில்ட் பண்ணி மெயின்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் மெயின்ஸ் வந்து எப்படி அட்டன் பண்றாங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 60 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 1 2 3 அப்படியே லைனா கொஸ்டின் படிக்கிறாங்க, ஆன்சர் என்ன பார்க்கறாங்க, அப்படியே போறாங்க. அப்படி கிடையாது. நீங்க ஒரு கொஸ்டின் படிக்கிறப்ப அது என்ன சப்ஜெக்ட்னு பார்த்து ஓகே இந்த சப்ஜெக்ட் நமக்கு ஸ்ட்ராங்கா இல்லையா, நீங்க இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு உங்களுக்கு தெரியும் பர்சனலா, அதை நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் அங்க போய் எக்ஸாம்ல போய் நம்ம அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஓகே இந்த டாபிக் வந்து எனக்கு தெரியாது, ஸோ வந்து டக்குனு ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஸ்டின் போயிடும். நம்ம அங்கே உட்காந்து ஃபுல்லாக கொஸ்டினை படிச்சு ஆப்ஷன் படிச்சு லேட் பண்ணக்கூடாது. நம்ம லாஸ்ட் திருப்பி இன்னொரு ரவுண்ட் வருவோம், அப்போ நமக்கு தெரியாத கொஸ்டின் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ் மாஸ்டர் டைம் தான். ஸோ நீங்கள் மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணி நிறைய மெயின்ஸ் வந்து நான் கான்செப்ட் தெரிஞ்சு போகிறப்ப உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் பயங்கரமா. ஏன்னா நீங்கள் நிறைய டெஸ்ட் போயிருக்கீங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயின்ஸ் வந்து ஒரிஜினல் மெயின்ஸ் போகிறப்ப உங்களுக்கு அது புதுசாக இருக்க போகிறது இல்லை, ஆஸ் யூஷுவல் டெஸ்ட் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக பூஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 5வது செக்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெயின்ஸ் முடிஞ்சது கதவை முடிஞ்சது அவ்வளவுதான் நம்ம முடிச்சாச்சுப்பா எல்லாம் முடிச்சு நினைச்சு உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மெயின்ஸ் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. கிட்டத்தட்ட 80% வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் தான். ஆனா அந்த 20% வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் தான், அதை விட்டுற முடியாதுல. மார்க் ஒரு மார்க்னாலும் முக்கியம் தான். ஏன்னா ஒரு மார்க் வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஸோ நமக்கு எல்லா மார்க்குமே முக்கியம் தான். இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது இன்டர்வியூ வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு 1 வீக் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 days கிட்ட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து Jan 10 போல வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் இன்டர்வியூட ஃபேஸ். இதுல உங்களுக்கு பேங்கிங் 3 செக்ஷன் ஆக்சுவலா இன்டர்வியூ பொறுத்து ரொம்ப முக்கியமான ஃபேஸ் வந்து 3 ஏரியா வந்து நம்ம கவர் பண்ணணும். பேங்கிங் அவேர்னஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ். சப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து அந்த டைம்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ நீங்க படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எல்லா ஆன்சருமே தெரிஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியல, உங்களுக்கு பேச தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் வந்து பிரயோஜனமே இல்லை. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதா இருக்கட்டும், பர்சனல் உங்களை வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா உங்களுக்கு க்ரூம் பண்றது இருக்கட்டும். நீங்க வந்து என்ன மாதிரி வந்து ஷர்ட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணணும், நீங்க கேர்ள்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணணும், என்ன கலர் வந்து சூஸ் பண்ணலாம், அது மாதிரி உங்களோட ஹேர் ஸ்டைல் இருந்து நீங்க உங்க பியர்ட் ஸ்டைல் இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா க்ரூம் பண்ண போறோம். ஏன்னா நீங்க ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி நீங்க இன்டர்வியூ பண்றப்ப அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைமுமே சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியுமா மட்டும் டெஸ்ட் பண்ண போறது கிடையாது. நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, எப்படி உங்களோட அட்டையர் இருக்கு, நீங்க வரும்போது எந்த மாதிரி வரீங்க, உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, எல்லாமே தான் ஜட்ஜ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க வந்து மார்க்ஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிவைட் ஆகும். ஜஸ்ட் உங்களோட நாலேஜ் மட்டுமே வந்து செக் பண்ற ஒரு ஃபேஸ் கிடையாது, அது உங்களோட கான்ஃபிடன்ஸ் செக் பண்றது கூட தான். ஸோ நீங்க வந்து ஒரு கொஸ்டின் தெரியலனா கூட அது எவ்வளவு பாலிஷஸ் சொல்றீங்க, இந்த மாதிரி உங்களை பக்கவா ட்ரெயின் பண்ணக்கூடிய ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ ஃபைனல் ஸ்பிரிண்ட். இது உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ சரியா போவீங்க. ஸோ மார்க் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடிச்சோன்னா உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க நல்லா தப்பு பண்றீங்க, நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது நிறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ண எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ கொடுத்து உங்களுக்கு ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஃபீட்பேக்ஸ் நிறைய வாங்கினதுக்கு அப்புறம் இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அளவுக்கு சாச்சுரேட் ஆயிருவீங்க, எல்லாமே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பயங்கர பூஸ்ட் ஆகும். நீங்க ரியல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றப்ப அப்படியே போயிட்டு மாசா காமிச்சிட்டு வந்துடலாம். இதுல என்னெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்க திருத்திக்கலாம், உங்க தப்போ திருத்திக்கலாம். நீங்க வந்து பாலிஸ்டர் ஆன்சர்ஸ் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தெரியலங்கிறது கூட நீங்க எவ்வளவு பாலிஸ்டர் சொல்லணும், எப்படி வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஆட்டிடியூட் காமிக்கணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எல்லாமே நம்ம பக்காவா சொல்லிடுவோம். ஸோ இது மாதிரி நீங்க வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு போகிறன்றப்ப ஒரு இன்டர்வியூ வந்து இது மாதிரி ப்ரிப்பேர்டா இன்டர்வியூ போறன்றப்ப உங்களோட சான்ஸ் ஆஃப் சக்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுல தாங்க நம்மளுடைய இன்டர்வியூ ஃபைனல் ஸ்பிரிண்ட்ல வந்து இருக்க போகுது. ஸோ ஃபைனலா பயங்கர கான்ஃபிடன்ஸா நம்ம இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி நம்ம வந்து பயங்கரமா நம்மளுடைய ட்ரீம் ஜாப் வந்து ஈஸியா வாங்கிடலாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் அக்ரிமெண்ட் ஃபேமிலி நேரத்துக்கு ஆயிருக்கலாம், இல்லை வந்து அக்ரிமெண்ட் ஃபேமிலியை வந்து ஆக போகிறவங்களா இருக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஜஸ்ட் வந்து சோஷியல் மீடியா வெப்சைட்ல மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து யூடியூப் அண்ட் டெலிகிராம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. நீங்கள் இந்நேரம் இது வரைக்கும் எங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தனியாக நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, வாங்க சேர்ந்து நடக்கலாம். அண்ட் யார் யாரும் நம்மளுடைய கான்ஃபர் பேட்சை ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் நம்மளுடைய கான்ஃபர் பேட்சில் இத்தனை நாள் மிஸ் பண்ண போர்ஷன்ஸ் பற்றி கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைம்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே போகிற ஸ்கெடியூல நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண கூட உங்களோட சக்ஸஸ் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாங்க. அண்ட் IBPS வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி, அதாவது எவ்வளோ வந்து உண்மைங்கிறது நமக்கு தெரியாதுன்னு. ஸோ நம்ம வந்து அந்த டேட்ஸ் ஒரு வேலை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்முடைய கான்குவர் பேட்ச் அந்த டேட்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கான ஒரு சேஞ்ச் ஆனதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஸ்கெடியூலை ரீஸ்கெடியூல் பண்ணிடுவோம். ஸோ யாரும் அதை பற்றி பயப்பட வேண்டாம். என்ன நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு 4 to 5 hours படிக்கிற மாதிரி நம்ம ஸ்கெடியூல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம ஸ்கெடியூல் மாற்றினா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சீக்கிரமாக படிச்சு முடிச்சு சீக்கிரமாக நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. ஸோ அதை பற்றி அப்படி ஒரு ப்ளஸும் இருக்கு. நீங்கள் சீக்கிரமாக எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம சீக்கிரம் படிச்சு முடிச்சு சீக்கிரமாக வேலைக்கு போய் நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஸோ அதை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.